இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முடிவுகளை எடுப்பதில் கிறிஸ்தவர்கள் செய்யும் 10 தவறுகள். 10 மிஸ்டேக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மேக் இன் டிசிஷன்ஸ். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தெய்வீகமா இருக்கணும். ஏன் முடிவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, தினசரி நம்ம ஏராளமான முடிவுகள் எடுக்கிறோம். அந்த முடிவுகள் நம்மளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். நல்ல விதத்திலையும் பாதிக்கலாம், தீமையான விதத்திலையும் பாதிக்கலாம். அந்த முடிவுகள் தேவன் கிட்ட கொண்டு போகலாம், தேவனை விட்டு தூர கொண்டு போகலாம். அதனால மிக மிக அவசியம். ஸோ டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை யோசிச்சு எடுக்கணும். இதுல நம்ம அனைவருமே சில தவறுகள் பண்றோம் சில சமயங்கள்ல. அதோட பின்விளைவுகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ நம்ம ரைட்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்துல நம்ம பண்ற தவறுகள் என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்காதபடிக்கு. ஸோ முதலாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் இல்லாமல் முடிவுகளை எடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஜெபம் செய்துட்டு தான் எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா, நமக்கு சில சமயம் ஞானத்துல குறைபாடு இருக்குதுங்க. நம்ம மாம்சம் தாங்க, இல்லைங்களா? சில சமயம் நம்மளுக்கு புரியாது இந்த டிசிஷன் சரியா தவறா அப்படின்ட்டு. தேவன் கிட்ட நன்றாக கேட்டுட்டு அப்புறம் முடிவு எடுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்க்கும்போது 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்துதான் அந்த காரியத்தை செய்யறாருங்க. அப்படியே போயிட்டு அவர் செய்யல. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13 நம்ம பார்க்கும்போது, லூக் சாப்டர் 6, 12 and 13, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். விழுந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா, சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர் நைட் ஃபுல்லு ஜெபம் பண்ணிட்டு அதுல 12 பேரை அப்போஸ்தலர் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. சோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளவு முடிவுகள் நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அதனால எவ்வளவு பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்குது, இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சா போதுங்க, எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஏன் ஜெபம் இல்லாமல் எடுக்கிற முடிவு தவறாயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஞானம் ரொம்ப ரொம்ப குறுகினது. நம்ம பார்க்கிற பார்வை வெறும் இந்த லைஃப்கானதா தான் இருக்குங்க. ஆனா தேவனுடைய ஞானம் அன்லிமிட்டெட், இல்லைங்களா? அவருடைய ஞானத்தை யாராலும் அழிவிட முடியாது. அதனால எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு தான் முடிவு எடுக்கணும். ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா? நம்மளுக்கு சில வாஞ்சைகள் உண்டு லைஃப்ல. அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? இந்த வாஞ்சை என்னோட சித்தத்துக்கு மாறா இருக்குது நீ கேட்கறது அப்படின்றத வெளிச்சம் போட்டு ஜெபம் பண்ணும்போது காட்டிடுவாரு, இல்லைங்களா? நம்மளுடைய முடிவுகள் தேவனுக்கு விரோதமா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அன்னெசரியா நம்ம நாங்க அதற்காக ரிக்ரெட் பண்ண வேண்டியிருக்கோங்க லைஃப்ல. நம்ம இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோமே, ஜெபம் இல்லாம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சமாதானம் ஃபர்ஸ்ட் நம்ம இதயத்தை ஆளுகை செய்யுங்க. அதுக்கப்புறம் பதில் நமக்கு வரும். ஸோ அதனால தான் பிரேயர் பண்ண வேண்டியது மிக மிக அவசியங்க. யோசுவா இதே தவற பண்ணிட்டாரு ஒரு தடவை. தேவனிடத்துல போயிட்டு ஆலோசனை கேட்காம அவரே முடிவு எடுத்துட்டாரு. தேவன் என்ன கட்டளையிட்டாருனாக்கா, இஸ்ரேல் ஜனம் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த கானானியரை அனுமதிக்க கூடாதுங்க. எல்லா இடத்துலயும் அவங்கள என்ன பண்ணிடணும், கொன்னு போட்டுடணும். இவங்க கூட அவங்கள தங்க வச்சுக்க கூடாது. ஏன்னா பிற்காலத்துல அவங்க அவங்க இவங்க லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க தவறான விதத்துல. அதுதான் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவங்க நடிக்கிறாருங்க. பழைய துணியெல்லாம் போட்டுட்டு நாங்க உங்க கூட இருந்துடுறோம், எங்களுக்கு இந்த மரம் வெட்டுறதுக்கும் தண்ணி தூக்கின்னு வர வேலையும் கொடுத்துருவோம் போது இவர் என்ன பண்றாரு, தேவனிடத்துல போயிட்டு கேட்டுருக்கலாம், நான் இவங்களை அலோவ் பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு கேட்கலங்க, ப்ராமிஸும் பண்ணிடுறாரு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பின்னாடி அவங்களுக்கு நிறைய பின்வேலைகள் வந்துச்சுங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அசியூம் பண்ணக்கூடாதுங்க தேவன் இதுதான் நம்ம லைஃப்ல காட்டுறாரு, தேவனோட சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கவே கூடாதுங்க. வேத அடிப்படையில இது கரெக்டா, தேவனிடத்துல ஆழமா போய் ஜெபம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு முடிவையும் நம்ம எடுக்கணுங்க. 2வது தவறு நம்ம பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கறதுங்க, இல்லைங்களா? இந்த உணர்ச்சிகள் எப்படின்னாக்கா, அது சரியா தவறான்ட்டு நம்மளுக்கு உணர்த்தாதுங்க. பார்த்தவொடனே நம்மளுக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை வந்துரும். இது மாம்சத்தில இருக்கின்ற வீக்னஸ்.
இந்த வீக்னஸ்க்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், தேவனை விட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குங்க. நெறைய பேர் வந்து எமோஷன்ஸ்க்கு இடம் குடுத்து தான், தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு, தவறான காரியங்கள போயிட்டு, பாவம் செய்கின்ற லெவலுக்கு போயிர்றாங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துலங்க. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம வந்து இடம் கொடுக்கணுமே தவிர, நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு கிடையாதுங்க. ஏன்னா ஹியூமன் ஃபீலிங்ஸ் என்ன சொன்னோங்க, ஆம்பளையா இருந்தா அந்த லஸ்ட்ஃபுல் ஃபீலிங்ஸ் வரும். அத யாரால கட்டுப்படுத்த முடியும்? அப்படின்னு தான் வருங்க. மனுஷனா இருந்தா இதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்ட்டு இந்த உலகத்தார் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அந் வாலிப இச்சைகளுக்கு நீ விட்டு விலகி ஓடுன்றாரு. இல்லீங்களா? நீ அங்க இருக்காத, விலகி ஓடு. இந்த மாரி எண்ணங்கள் மனசுல வளர்த்துக்காதன்றாருங்க. ஆனா உலகம் நம்மளுக்கு சொல்ற விஷயமே வேற. இல்லைங்களா? எமோஷன்ஸ்க்கு நீ இடம் குடுக்கணும். அத யாரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாத்தீங்களா? எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஜெரேமியா சாப்டர் 17 வெர்ஸ் 9லங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? பாத்தீங்களா? அத அறியத்தக்கவன் யார் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு ஞானம் நம்மகிட்ட இல்ல. அதனால தான் வேத வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல Proverbs chapter 14 verse 12ங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோணுகின்ற வழி உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். பாத்தீங்களா? நம்ம இது சரின்னு நினைச்சோம்னு வச்சுக்கங்களேன், லாஸ்ட்ல மரணத்துக்கு தான் அது வந்து கொண்டு போய் விடணும். எமோஷன்ஸ்க்கு ஏன் வந்து இடம் கொடுக்க கூடாது நம்ம லைஃப்ல அப்படின்னு பார்க்கும்போது, உணர்வுகள் வந்து மாறிட்டே இருக்குங்க. ஒரு நாள் வந்து அது சரின்னு படும், இன்னொரு நாள் வந்து தவறுன்னு படும். இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொய் சொல்றது ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய தவறா வந்து கருதப்பட்டுச்சுங்க. மாரல்ஸ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொய் சொல்லாம இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் தவறாயிட்டு இருக்குது. பாத்தீங்களா எப்படி மாறி இருக்குது? அதே மாதிரி ட்ரெஸ் ரொம்ப டீசென்ட்டா போடுறது வந்து ரொம்ப பெரிய மரியாதைய கொண்டு வரும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்றது தான் ரெஸ்பெக்ட்ன்னு நெனைக்கிறாங்க. எதெல்லாம் வந்து அருவருப்பா இருந்துச்சோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அது இன்னைக்கு நல்லா தான் படுதுங்க. இப்படிதான் வந்து மனிதனோட கண்ணோட்டம் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை நிலையா இருக்கும். அது மாறவே மாறாதுங்க. இல்லைங்களா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை வந்து ஒழிந்து போகாது. அது அப்படியே தாங்க இருக்கும். ஃபீலிங்ஸ் எப்போதுமே நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த இச்சைய வந்து வெளிக்கொண்டு வரும். ஆனா, தேவனுடைய வசனம் மட்டும் தான் சத்தியத்த நமக்கு சொல்லி தருங்க சகோதர சகோதரி. ஈசாக்கு என்ன பண்றாருங்க? ஏசாவ தான் வந்து ரொம்ப நேசிக்கிறார். அவருக்கு தான் வந்து ஆசீர்வாதத்த குடுக்கணும்னு நெனைக்கிறாருங்க. ஆனா யாக்கோப பத்தி நெனைச்சு பார்க்கல. காரணம், அவர் எமோஷன்ஸ்க்கு இடம் குடுத்தாருங்க. ஈசா எப்படிப்பட்ட பையன்? தேவனோட நாமத்துக்கு மகிமை கொண்டு வரானா? எப்படிப்பட்ட கேரக்டர் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. ஆனா தேவன் வந்து யாக்கோப தான் வந்து நேசிச்சாருங்க. வேதவசனத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். பாத்தீங்களா? எமோஷன்ஸ்க்கு தான் இடம் குடுத்தாருங்க ஈசாக்கு. நம்ம லைஃப்ல அப்படி இடம் குடுக்க கூடாதுங்க. நம்ம ஒருத்தர் கூட பழகுறோம்னு வச்சுங்களேன், எனக்கு புடிச்சிருக்கு அதனால நான் பழகுறேன்னு சொல்லக்கூடாது. இல்லைங்களா? அவர் தெய்வீகமான மனிதன். என்ன வந்து நல்வழிப்படுத்துவாரு. அவரு கூட நான் வந்து பழகுனேனாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல நான் வளர்ச்சி அடைய முடியும். இது காரணமா இருக்கணுங்க. எமோஷன்ஸ்க்கெல்லாம் இடம் குடுக்கக் கூடாதுங்க ஆவிக்குரிய விஷயத்துல. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. சகோதர, சகோதரி. 3வது தவறு நம்ம வாழ்க்கையில பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா முடிவும் ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுக்கிறதுங்க. தேவனுக்கு வெயிட் பண்ணாம இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தவறுங்க. நெறைய பேர் கல்யாண விஷயத்துல இந்த ஒரு தவற பண்ணிர்றாங்க. வேலை விஷயத்துல இந்த ஒரு தவறு பண்ணிர்றாங்க. இன்னும் நெறைய விஷயத்துல சொல்லிட்டே நம்ம வந்து போலாங்க. யோசிச்சு பார்க்கறது இல்லங்க. தேவனுடைய சித்தத்துக்கு இது கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுக்காக நம்ம சில விஷயத்துக்கு காத்திருக்கணுங்க. அப்ப தேவன் அவரே வழி நடத்துவாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஐசையா சாப்டர் 40, 31ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதே நம்ம ஆப்போசிட்ட எடுத்தோம்னு வச்சுங்களேன், கர்த்தருக்கு காத்துக்கொண்டு இல்லாமல் இருந்தா நமக்கு புதுபலன் வராது. கழுகுகளைப் போல இருக்க முடியாது. நம்மளுக்கு சோர்வு தாங்க இருக்கும். ஏன் வந்து அவசரப்படுறது மிகப்பெரிய தவறு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப அவசரப்பட்டோம்னாக்கா, தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும். 2வது வந்து தேவனோட டைமிங்க்கு நம்ம காத்துட்டு இருந்தோம்னாக்கா, அது பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி குடுக்குங்க. அத விட்டுட்டு நம்ம வந்து அரிய பண்ணோம்னு வச்சுங்களேன், நெறைய தவறுகள் வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருக்காக காத்துட்டு இருந்தோம்னா, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடையலாங்க. பொறுமை வரும், கேரக்டர் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாமோட வாழ்க்கையில கூட என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அவசரப்பட்டுட்டாங்க. இல்லைங்களா? தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த போதிலும், சாராள் என்ன பண்ணாங்க? ஆகார வந்து அவருக்கு இது பண்ணி வச்சுட்டாங்க. இதுவும் ஒரு மிஸ்டேக் தாங்க. சவுல் ராஜா ஒரு மிஸ்டேக் பண்றாருங்க. பலி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு சாமுவேல் வந்து. இவர் பொறுமையா இல்லாம இவர போயிட்டு பலி குடுத்துறாருங்க. அதனால அவர் இழந்தது என்னங்க? ராஜபாரத்தையே இழந்துட்டாருங்க.
இல்லைங்களா? இந்த மாரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். மோசே கூட ஒரு இடத்துல அவசரப்பட்டுட்டாருங்க. பொறுமையா இருந்திருந்துக்கலாம். கோவத்துல போய் அந்த கல்ல அடிச்சிடுறாருங்க. இதனால கானான் தேசத்துக்கே போகாத அந்த நிலை வந்துச்சுங்க. இதே மாரி தான் நம்ம லைஃப்ல நம்ம அவசரப்பட்டால், பரம கானானாகிய பரலோகத்துக்கு போகக்கூடியாத அந்த நிலைமை வரலாங்க சகோதரி. அதனால தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இதுல இருக்கணும். 4வது தவறு நம்ம பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் மூலியமா கவுன்சிலிங் குடுப்பாருங்க. நீங்க பண்றது தப்பு பிரதர். இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ நம்ப இதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக எனக்கு தெரியாததா? நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா அதுக்கேத்த கூலிய வந்து தேவன் நமக்கு தந்துருவாருங்க. தவறான முடிவுக்குள்ள தான் நம்ம வந்து போ வேண்டியதா இருக்கும். அதனால தான் தேவனுடைய ஆலோசனைய நம்ம வந்து புறம்பே தள்ளக்கூடாதுங்க. அசட்டை பண்ணக்கூடாதுங்க சகோதரி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் பாழாகும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் ஸ்திரப்படும். பாத்தீங்களா? ஆலோசனைக்காரர் அநேக பேர் நமக்கு இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்திரப்படுங்க. நம்ம அதை விட்டுட்டு சுயத்தை சார்ந்தால் தவறான முடிவை தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, எக்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 4:13ல என்ன சொல்றாருனாக்கா, புத்தியீனமான கிழட்டு ராஜாவை பார்க்கிலும் ஏயா இருக்கின்ற ஞானமுள்ள வாலிபனே பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ எது நம்ம லைஃப்ல பெட்டர் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து முடிவு எடுக்கணுங்க. ஏன் வந்து இது தவறு அப்படின்னாக்கா, பெருமை நம்ம வாழ்க்கையில வந்துருங்க. யாரோட கவுன்சிலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது பெருமை வந்துரும். இந்த பெருமை வர்றதுனால என்ன ஆகுது தெரியுங்களா? யார்கிட்டயும் வந்து ஃப்ரெண்டா இருக்க முடியாது. இல்லைங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் அப்படியே செப்பரேட் ஆயிட்டே போகும். தேவனை விட்டு தூரம் போவோம், நல்ல மனிதர்களை விட்டு தூரம் போவோம். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. இல்லைங்களா? நம்மளோட கண்கள் வந்து கட்டப்படும். ஆனா, ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்கனாக்கா, யாராவது ஏதாவது சொன்னா, அவங்க வயசு கூட பார்க்காம, இது சரியா தவறா? என்னோட நல்லதுக்கு தானே இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஹொபோவாம் வந்து யோசிச்சு பார்க்கலங்க. இல்லைங்களா? சாலமன் கூட இருந்த மூப்பர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க இது பண்ணீங்கனாக்கா நல்லா இருக்கும். ஜனங்க வந்து உங்க பேச்ச கேட்பாங்கன்னும் போது, அவரு என்ன பண்றாரு, அவர் கூட வளர்ந்த நண்பர்களோட பேச்ச கேட்டு, அவரு ராஜ்யத்தையே வந்து எடுக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுங்க. ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சுச்சுங்க. லைஃப்ல ரொம்ப பெரிய சக்சஸ வந்து அவர் வந்து பார்க்கல. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞானத்த வந்து நம்ம தேடணுங்க. அது யார் மூலியமா வருதுன்றது செகண்டரி. அவங்க வந்து சின்ன வயசா இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம். இல்லைங்களா? தெய்வீகமான ஞானம் யார்கிட்டனா வந்துச்சுனாக்கா, அத நம்ம வந்து உன்னிப்பா கேட்டு, அத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கங்க, நம்ம லைஃப்ல சக்சஸ் நிச்சயமா வருங்க சகோதரி. 5வது தவறு நம்ம பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இது பெஸ்ட் என் லைஃப்ல. இத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. மாறாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது எது தெரியுங்களா? தேவன் என்ன என்ன செய்ய சொல்றாரு? தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கணுங்க. இது எனக்கு பெஸ்ட்டா இருக்கும்ன்ட்டு. மாறாக, இது எனக்கு பெஸ்ட்டா இருக்கும்ன்ட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. சாமுவேல் கூட அதுதான் பண்ணாருங்க. தேவன் சொல்லிட்டாரு, "என் இதயத்துக்கு ஏற்ற மனிதன நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ இந்த ஊருக்கு போயிட்டு அவன அபிஷேகம் பண்ணுன்னும்போது" அவர் என்ன பண்றாருனாக்கா, 7 பேர பார்க்குறாருங்க. எல்லாம் நல்லா ஹைட், வெயிட்டா, சக்கதா இருக்கிறாங்க. இவங்கள்ல யாருன்ட்டு யோசிக்கிறாருங்க. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, "நீ ஏன் மனுஷன் பார்க்கின்ற விதமாக பார்க்கின்ற? நான் அப்படி பார்க்கறது இல்லையா?" அப்படின்றாருங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, "மனிதனோ தோற்றத்த தான் பார்க்குறாங்க. நான் எத பார்க்கிறேன்? இதயத்த பார்க்கின்றேன்" அப்படின்றாரு. இல்லைங்களா? நம்ம என்ன பார்க்குவோம், இந்த உலகத்துல இது எனக்கு பெஸ்ட்டா? இந்த வேலைக்கு நான் போனேனாக்கா எனக்கு இவ்வளோ சம்பளம் வருமா? என்னோட ஃபியூச்சர் செட்டில் ஆயிடுச்சா? அப்படின்னு மட்டும் தான் பார்ப்போம். ஆனா தேவன் என்ன பார்ப்பாரு, இந்த வேலைக்கு போனாக்கா இவன் என்னை விட்டு தூரம் போவானா? எனக்கு உண்மையா இருப்பானா? இவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாக்கா, இவன் ஆவிக்குரிய விஷயத்துல வளருவானா? இதுதான் தேவன் பார்க்கின்ற விதங்க. ஆனா நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, இவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாக்கா, நம்ம லைஃப் வந்து ஸ்டேபிளா இருக்குமா? ஃபியூச்சர் வந்து செட்டில் ஆகுமா? அது மட்டும் தான் பார்ப்போமே தவிர, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வந்து சமாதானமா இருப்போமா? இல்லைங்களா? ஒரு கணவன் மனைவியாக தேவனை மகிமைப்படுத்துவோமா? அத வந்து மேஜர் ஆஃப் த பீப்பிள் பார்க்கறது இல்லங்க. ஆனா தேவன் இததான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு. சோ இந்த விஷயத்துல தான் தவறான முடிவுகள் வருத்துங்க. இல்லைங்களா? வெளிரங்கமான தோற்றத்த வச்சு இந்த மனிதன் இப்படி அப்படின்றத நம்ம வந்து சொல்லவே முடியாது யாரையுமே. இல்லைங்களா? அவங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாங்க. ஆனா மனசு வேற மாதிரி இருக்குங்க. எப்போதுமே வந்து தேவனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கணுமே தவிர, மனிதனோட ப்ரையாரிட்டிய நம்ம வந்து வைக்கக்கூடாதுங்க. இது 2க்குமே வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஆவிக்குரிய விஷயத்துக்கு தான் நம்ம வந்து வேல்யூ குடுக்கணுங்க. ஆவிக்குரிய விஷயத்துக்கு வேல்யூ குடுத்தோம்னாக்கா, இந்த உலகத்துல அது அழகா தெரியாதுங்க. யாருக்குமே அது வந்து அழகா தெரியாது. தேவனுக்கு அது அழகா தெரியும்.
சகோதர சகோதரி. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. லோத் அந்த தவற தான் பண்ணாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, "நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு ஆப்போசிட் வந்து நான் போயிடுறேன்" அப்படின்னும்போது, அவர் எத சூஸ் பண்றாருனாக்கா, சோடம் கொமோரா இருக்கின்ற பகுதிய சூஸ் பண்றாருங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது, செழிப்பா இருக்குது. வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது அப்படின்ட்டு இருக்குதுங்க. இல்லைங்களா? இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி, இல்லைங்களா? சுவிட்சர்லாந்து மாதிரி. கண்களுக்கு எது அழகா இருந்துச்சோ அதை தான் சூஸ் பண்ணாரே தவிர, அந்த ஊருக்கு போனா தேவன் கிட்ட நம்மளால க்ளோஸா இருக்க முடியுமா? டெம்டேஷன்ஸ் வருமா? தேவனுக்கு நம்ம வந்து பரிசுத்தமா அங்க வந்து வேலையை செய்ய முடியுமா அப்படின்ட்டு அவர் யோசிக்கலங்க. என்ன யோசிச்சாருனாக்கா, வேர்ல்ட்லி சக்சஸ் இருக்குதா, சொத்துக்கள் சம்பாதிக்கலாமா, பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்குதா, இதை மட்டும் தான் பார்த்தாருங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அட்ராக்டிவான எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு வந்து அழகா இருக்குன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல அழகா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எவ்வளோ லெசன் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாரு இல்லைங்களா? பைபிள் கிளாஸஸ் மூலியமாக நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் பாஸ்ட்ல. எதற்காக அந்த மிஸ்டேக்ஸ்? திருப்பி நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். இஸ்ரேல் ஜன கூட எவ்வளவு தவறுகள் பண்றாரு, தேவன் வந்து மன்னிக்கிறாங்க. ஆனா அந்த தவறை திருப்பி திருப்பி அவங்க பண்றாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, டியூட்ரானமி சாப்டர் 8 வர்ஸ் 2லங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் இருந்ததை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. பாத்தீங்களா? தேவன் அவங்கள சோதிச்சாருங்க. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாருங்க. அந்த மிஸ்டேக்ஸ் இஸ்ரேல் ஜனத்துக்கு மட்டுமே கிடையாது, நமக்கும் தான். நம்ம அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நமக்கு அது போதனையா இருக்குதுங்க சகோதர சகோதரி. நம்ம பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணி கையும் சுட்டுன்னு இருக்குங்க. ஆனாலும் திருப்பி அதை பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கதான் தவறான முடிவுக்குள்ள நம்ம போறதுங்க. தேவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து பாடத்தை கத்து தராருங்க. அதை மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து ஃபெயிலியர் தான். எப்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த தவறை பண்ணக்கூடாது, முன்னாடி அதை பண்ணோம், சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அப்படி நடந்திருக்கிறோம், இப்போ அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆசா ராஜா என்ன பண்றாருனாக்கா, தேவன் எந்த அளவுக்கு வல்லமையா அவங்கள வழி நடத்தினாரு, எப்படி ரட்சித்தார் அப்படின்றத மறந்துட்டாருங்க. என்ன பண்றாரு, தவறான மனிதர்கள் கூட போயிட்டு அலையன்ஸ் வைக்கிறாரு, அவங்க கூட போய் சேர்ந்துறாரு. அதனால ரொம்ப பெரிய பின்விளைவுகளை வந்து அவர் அனுபவிச்சாருங்க. இல்லைங்களா? சோ தேவன் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல உண்மையா இருக்கிறாரு அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து டிசிஷன்ஸ் எடுக்கணுங்க. எவ்வளவு தவறுகள் பண்ணோம் நம்ம, தேவன் மன்னிச்சு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. திருப்பி அந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்றதுக்காக தான். மறந்துடக்கூடாதுங்க. 7வது தவறு நம்ம பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதரை பிரியப்படுத்த பார்ப்பது. ஆனா தேவனையும் பிரியப்படுத்த பார்ப்பது இல்லைங்க. 2 பேரையும் பிரியப்படுத்த முடியாது ஒரே சமயத்துல. இதுவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க சகோதர சகோதரி. இந்த ஒரு நிலையில தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, டெய்லி ஜனங்க கூட தான் நம்ம பழகுறோம். சொசைட்டில நமக்கு ஒரு கௌரவம் தேவை. ஜனங்க வந்து போற இடத்துலலாம் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்துக்கலாங்க. ட்ரெஸ் நம்ம போடுறதும் மத்தவங்க நம்மள பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். இல்லைங்களா? மேக்கப் கூட நிறைய பேர் அப்படிதாங்க போடுறது. எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கணும், உத்து பார்க்கணும். அவங்க நம்மள வந்து அவங்க ரசிக்கணும்னு நினைச்சுதான் நிறைய பேர் பண்றது. இல்லைங்களா? பொருட்கள் கூட இதுக்காக தான் வாங்குறாங்க. அது வந்து மிக மிக தவறான விஷயங்க. கலாத்தியர் 1:10 பவுல் இப்படியாக சொல்றாரு. கலேஷியன் சாப்டர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாத்தீங்களா? நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்ல அப்படின்ட்டு சொல்றாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லிட்டு மனிதரை தான் வந்து திருப்திப்படுத்தணும்னு பாக்குறாங்க. பாவத்தை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லைங்க. அந்த அளவுக்கு சமரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்க்கும்போது, மனசுல வந்து ஒரு பயம் வந்துருதுங்க. இல்லைங்களா? மனிதர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் போனா நம்மளுக்கு வந்து கெயின் வராது அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லைங்களா? எல்லாரையும் வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அப்படி பண்ணோம்னாக்கா காம்ப்ரமைஸ் தான் பண்ணணும். இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்றது வேதத்தின் அடிப்படையில பாவம். இல்லைங்களா? தேவன் வந்து ஏற்றுக்கொள்றாரா நம்மள அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நித்தியமா நம்ம கூட இருக்க போகுதுங்க. சவுல் ராஜா அதுதான் பண்ணாரு இல்லைங்களா? அகாக் அப்படின்றவரை சாகடிக்காம விட்டுறாருங்க. இதனால வந்து நிறைய பின்விளைகள் அவர் லைஃப்ல வருது. ஜனங்களோட ஒப்பீனியன் வந்து மாறும். ஆனா தேவனுடைய சத்தியம் வந்து மாறாதுங்க சகோதர சகோதரி. சவுல போல நம்ம இருக்கக்கூடாதுங்க. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ற தவறு ஒரு முடிவு எடுப்பதுக்கு முன்னாடி உட்கார்ந்து கணக்கு பார்க்காம இருக்கிறதுங்க. இதுல வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயம் என்ன?
இதனால தேவன வந்து நாம் திருப்திப்படுத்துவோனா, இல்ல என்னையே நான் வந்து திருப்திப்படுத்திக்கின்றேனா, தேவன விட்டு தூர போறேனா, இல்ல தேவன் கிட்ட வரேனா அப்படின்ட்டு யோசிக்கிறது இல்லங்க நெறைய பேர். இதுதான் வந்து ரொம்ப பெரிய தவறு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல லூக் சாப்டர் 14:28ல உங்களில் எவனாவது ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்தால், அதை முடிப்பதற்கு தனக்கு வேண்டிய பொருள் உண்டோ என்று முதலாவது உட்கார்ந்து செலவை கணக்கு பார்ப்பானாக. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து செலவு பார்க்கணுங்க. ஒரு கோபுரம் கட்டணும்னா, அத முடிக்க முடியுமா? பாதியிலே கட்டிட்டு உட்டுட்டாக்கா, பார்க்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்கன்ட்டு சொல்றாரு. இது எத பத்தினாக்கா, ஆவிக்குரிய விஷயத்தின் போராட்டத்த பத்தி சொல்றாருங்க. இல்லைங்களா? சோ நம்மளுடைய ஓட்டத்த நம்ம ஆரம்பிக்கிறோம். பாதியிலே விட்டுட்டு திருப்பி உலகத்துக்கு போனா, நம்மள விட பரிதவிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாதுங்க. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். பிளானிங் மிக மிக அவசியங்க. பிளானிங் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த டிசைட் பண்றோம்னாக்கா, கண்டிப்பா ஃபெயிலியர்ல தான் முடியும். விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே அளவுக்கு நம்ம உட்கார்ந்து பிளான் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? தேவன் யார வந்து மகிமைப்படுத்துவார், ஆனர் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையுள்ள ஊழியக்காரங்க. உண்மையுள்ள ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவ யோசிப்பாங்க. இது சரியா? தவறா? தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. வசனத்த வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. இது ரொம்ப அவசியங்க. எத்தா பண்ண தவறு அதுதாங்க. ரேஷா ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க. தேவன் கிட்ட போய் பொருத்தனை பண்ணிட்டாருங்க. நான் வந்து இந்த வார்ல ஜெயிச்சுட்டேன்னா, என் முன்னாடி எது ஃபர்ஸ்ட் வருதோ அத நான் பலி குடுத்துருவேன்ட்டாருங்க. அவங்களோட பொண்ணு வந்துடுறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்க அன்னைக்கு அவரு. இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகள் வந்து இவ்வளவு அவசரமா வந்து ஒரு விஷயத்த கமிட்மெண்ட் குடுக்க கூடாது. எப்போதுல என்ன பண்ணுங்க, பொறுமையா வந்து பண்ணுங்க. ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஆழமா திங்க் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுங்க. பேப்டிசம் கூட அப்படிதான். இல்லைங்களா? வசனத்த கேட்ட உடனே அப்படியே போய் பேப்டிசம் எடுக்கிறது அல்ல. ஒரு கமிட்மெண்ட் நம்ம வந்து லைஃப்ல வச்சுக்கணுங்க. நான் வந்து தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாதுன்ற முடிவுல போயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கணுங்க. சில பேர் விளையாட்டா போய் எடுக்குறாருங்க. விளையாட்டா எடுக்க வேண்டிய விஷயம் அது இல்லங்க. கமிட்மெண்ட் வந்து தேவனுக்கும் நமக்கும் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது. ஜெபம் பண்ணி நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட்ட எடுக்கணும். 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ற தவறு அசட்டை பண்றதுங்க. தேவன் வந்து பரிசுத்த ஆவியின் மூலியமா நமக்கு சமாதானத்த தருவாரு. நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இந்த சமாதானத்துக்கு குலைச்சல் ஏற்படுற விதத்துல போயிட்டு என்ன பண்றோம், டிசிஷன் எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தவறுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், கொலோசியன்ஸ் சாப்டர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆளக்கடவுது. பார்த்தீங்களா? சோ இதுக்கு மாறாக நம்ம டிசிஷன் எடுக்கும்போது என்ன ஆகுது, உலகத் தவையில வந்து ஆழம். தேவனுடைய சமாதானம் எப்போதுமே வந்து நம்மள ஞானமான டிசிஷன்ஸ் தான் எடுக்க வைக்கணும். எப்போ தேவனுக்கு விரோதமா நம்ம டிசிஷன் எடுக்கிறோமோ, சமாதானம் இல்லாம போயிடும். கடைசி வரைக்கும் நம்ம சமாதானம் இல்லாம அழிய வேண்டி இருக்கும். சமாதானம் வேணும்னாக்கா, கீழ்ப்படிதலோட தேவனோட வசனத்த வந்து ஆராய்ச்சி செய்து, அதுக்கு ஏற்ற ஒரு முடிவ நம்ம வந்து எடுக்கணும். சகோதர சகோதரி பிலியாம் இருக்கிறாரு இல்லைங்களா? தேவன் எவ்வளவு வார்னிங் குடுத்தாருங்க. கழுதையின் மூலியமா வந்து பேசினாருங்க. ஆனாலும் அவருடைய இதயத்துக்கு என்ன இச்சை வந்துச்சோ, அதுதான் செய்ய அவர் போறாரு பார்த்தீங்களா? இந்த மாரி நம்ம லைஃப்ல கூட நடக்கலாங்க. எப்போதுமே தேவனுடைய வார்னிங்க அக்செப்ட் பண்ணவே கூடாதுங்க. அக்செப்ட் பண்ணா நம்மளும் வந்து பிலியாம் மாரி லாஸ்ட்ல அழிஞ்சு தான் போணுங்க. ரொம்ப எச்சரிப்புங்க நமக்கு. 10வது தவறு நம்ம பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்காக தான் பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் இந்த முடிவு எடுத்தாக்கா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவேனா? போவாத ஆயிடுவேனா? இந்த முடிவு வந்து என்னை தகுதி உள்ளவனாக ஆக்குமா? இல்ல என்ன தகுதி இல்லாதவனாக ஆக்குமா? அப்படின்ட்டு தான் நம்ம எடுக்கணுங்க. ஏன்னா மத்தேயு 6:33ல இயேசு என்ன சொல்றாரு? மேத்யூ சாப்டர் 6:33ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்தீங்களா? நம்மளுடைய டிசிஷன்ஸ் கூட அதுதாங்க. தேவனுக்கு மாறாக ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னு வச்சுங்களேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்களாக தகுதி இல்லாதவர்கள் ஆயிடுவோங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இதுல இருக்குதுங்க சகோதர சகோதரி. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 16:3ல உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் ஸ்திரப்படும். பாத்தீங்களா? ஒரு விஷயத்த செய்யணும்னு நம்ம முடிவெடுத்த பிறகு, ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல போயிட்டு அத ஒப்பு கொடுக்கணுங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய யோசனை ஸ்திரப்படும். அத விட்டுட்டு நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம்னு வச்சுங்களேன், அது மிக மிக தவறு. பவுல் என்ன சொல்றாரு? உங்களோட குடியிருப்பு பரலோகம். அதனால மேலானவைகளையே நாடுங்கள். நம்மளோட டெசிஷன்ஸ் எப்படி இருக்கணுங்க? மேலானவைகளா இருக்கணும். வெறும் இந்த உலகத்துக்குரியதாவே நினைச்சுன்னு இருக்கக்கூடாதுங்க. நான் இது பண்ணாக்கா இந்த லைஃப்ல நல்லா நான் இருந்துருவேன். வாழ்ந்துட்டாக்கா என்ன பிரயோஜனங்க? இல்லைங்களா? நான் இத பண்ணாக்கா நித்திய நித்தியமா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவனோட நாமத்தை என்னால மகிமைப்படுத்த முடியும். அப்படி நம்ம நினைச்சு பண்ணாக்கா எப்படி இருக்குங்க? சோ 2மே நம்ம கையில தான் இருக்குதுங்க. இல்லைங்களா? நம்ம ரைட்டான டெசிஷன் எடுக்கும்போது தேவன்
ஸ்திரப்படுத்துவாருங்க. நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் நம்மளுடைய எதிர்காலத்த வந்து பாதிக்கும். எந்த எதிர்காலத்த? ஆவிக்குரிய எதிர்காலத்த பாதிக்குங்க. நல்ல விதமாவும் பாதிக்கலாம், கெட்ட விதமாவும் பாதிக்கலாம். இல்லீங்களா? எப்போ நல்ல விதமா பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப ராஜ்யத்துக்கு ஃபோக்கஸ்டா இருக்கின்ற சாய்ஸஸ வந்து சூஸ் பண்ணணும். இல்லீங்களா? அத விட்டுட்டு டெம்பரரியான கெயின்ஸ்க்காக வந்து நம்ப முடிவுகள மாத்திக்க கூடாது. நான் இத பண்ணா இந்த உலகத்துல நான் வந்து சுகபோகமா இருப்பேன். அந்த எண்ணத்துல ஒண்டி நம்ம வந்து சில சாய்ஸஸ் எடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்போ நித்தியமான விஷயத்த வந்து இழந்துற வேண்டியதா இருக்குங்க சகோதர சகோதரி. ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இந்த விஷயத்துல நம்ம இருக்கணுங்க. இதுல உதாரணமா நம்ம பார்க்கும்போது, தேமா அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. டீமஸ் அப்படின்றவரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் கூட ரொம்ப உண்மையா இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, பவுல விட்டு தூரம் போயிடுறாருங்க. ஏன் தெரியுங்களா? உலகத்தின் மேல அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அதனால தவறான முடிவு எடுத்துட்டு உலகத்துக்குள்ள போயிட்டு கலந்துட்டாரு. அவரு என்ன ஆனாருன்ட்டு அதுக்கப்புறம் வசனம் இல்லங்க. ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் வந்து கெட்டுத்தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தின் அன்ப நம்ம வந்து வைத்தோம்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா நம்ம வந்து என்னாங்க, நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த மாரி முடிவுகள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்மளுக்கு கெயின் வருதா அப்படின்னு பார்த்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுங்க. நித்தியமா அதன் மூலியமா நமக்கு லாபம் வருதா? அந்த மாரி விஷயங்கள மட்டும் தான் நம்ப சூஸ் பண்ணாங்க. அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.